வணக்கம். நான் உங்க கௌஷி பேசுறேன். இது இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த நியூஸ வந்து காதுல வாங்குனேன். என்னன்னா, ஒரு பையன் வந்து 7 வருஷமா லவ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ண வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஒரு 7, 8 ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்த்து, எங்க ஒரு காட்ல போய் வச்சு தாலி கட்டிக்கிறாங்க. வீட்லயும் ஒத்துக்கல, எங்கேயும் ஒத்துக்கல அப்டின்ட்டு. அப்ப என்னன்னா, ஒரு தோட்டத்துல இருந்த வீட்ல வந்து 2 பேரையும் அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டு போயாச்சு. அவங்க எல்லாம் போய் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இவனுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன மச்சான் நீ மட்டும் ஜாலியா இருக்க. எங்களுக்கெல்லாம் அது குடுத்து வைக்கல, அனுபவிக்க." அப்படிங்கும்பொழுது, இவனுக்கும் தண்ணிய வாங்கி போட்டுவிட்டு தான் அந்த தோட்டத்து வீட்ல வச்சுட்டு போயிருந்திருக்கான். அப்ப அங்க முந்திரி தோப்புலாம் இருந்திருக்கு. அப்போ நண்பர்கள் இவங்கலாம். நட்புக்கே வந்து இலக்கணம் இவங்கள்ட்ட தான் கத்துக்கணும். அப்போ, "என்னடா மச்சான் இப்படி சொல்லிட்ட? உங்களுக்கு இல்லாதா? நீங்களும் வாங்கடா அப்படின்னு ஷேர் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே அவங்க எல்லாரும் கிளம்பி அந்த தோட்டத்துக்கு போயி, அந்த பெண்ண வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண்ண வந்து கொன்னுட்டாங்க. நட்புன்ற வார்த்தைய கொச்சப்படுத்துறாங்க இல்லையா? உண்மையான நட்பு, தூய்மையான நட்பெல்லாம் இந்த உலகத்துல இன்னைக்கும் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணுங்க வேணாங்கல்ல, பெண்களாகிய உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் முக்கியம். உங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம். கற்பு உங்கள்ட்ட இருக்கு. அதுலயும் இல்லாம ஆண்களுக்கு ஒரு அவமானம்னா, அது 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 பெருசா பேச மாட்டாங்க. ஒரு மாசத்திலேயே அது முடிஞ்சு போயிரும், மறைஞ்சிரும். ஒரு பெண்ணுக்கு ஒரு அசிங்கம்னா சாகுற வரைக்கும் பேசுவாங்க. அதுதான் இந்த பூமியில வந்து ஆணாதிக்கம், பெண்ணாதிக்கம் அப்படி பிரிச்சிருக்கு. அதனால ஒரு பையன் கூட வெளில போறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட 4 பேர்ட்ட தெரிவிங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. இன்னாரு கூட போறேன்னு சொல்லி வைங்க. யாராவது ஒருத்தர்ட்ட வந்து நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் குடுங்க. நாங்க இங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அந்த நம்பர ஷேர் பண்ணுங்க. நீங்க யார் கூட போறீங்களோ அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு காலகட்டம் சரியில்ல. அதனால கடவுள் படைச்ச அந்த வாழ்க்கைய கன்னா பின்னான்னு வாழாம, பிடிச்ச மாரி வாழுங்க எப்பவுமே. அதே மாரி அம்மா, அப்பாட்ட சொல்லாத நீங்க செய்யிற எந்த ஒரு காரியமும் கண்டிப்பா உருப்படாது, விளங்காது. அதாவது 85% முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க. அண்ணன், தம்பிகள்ட்ட சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. நம்பர் குடுங்க. லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியா போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. அங்க போய் என்ன நடக்கும்? உங்கள மீறி ஏதாவது ஒண்ணு நடக்கும். அத நீங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடியே அத நீங்க அனுபவிக்கணும்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அது அதுக்குன்னு ஒரு காலகட்டம், நேரம், சிச்சுவேஷன் வரும். சரிங்களா? உங்கள வந்து பார்த்து, பார்த்து பெத்து வளர்த்தவங்களுக்கு தெரியும். அதனால வீட்ல உள்ள பெரியவர்கள்ட்ட சொல்லிட்டு செய்ற காரியம் உருப்படும். அதனால உங்க இஷ்டத்துக்கு நீங்களா மறைச்சிட்டு ஒரு விஷயம் செய்றீங்கன்னா, கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால எப்பவுமே பாதுகாப்போட ஒரு விஷயத்த முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.